previous unit, we studied the properties of charges when it is at rest. But in reality, the charges are always moving within the material. For example, the electrons in a copper wire are never at rest and are continuously in random motion. Therefore, it is important to analyze the behavior of charges when it is at motion. The motion of the charges is called electric current. Current electricity is the study of flow of electric charges. Alessandro Volta, who invented the electric battery, which produced the first steady flow of electric current. Modern world depends heavily on use of electricity. It is used to operate machine, communication system, electronic devices, home appliances, etc. In this unit, we will study about the electric current, resistance, and related phenomena in material. ஒரு சார்ஜ் ரெஸ்ட் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன, கெப்பாசிட்டர், தென் டைஎலக்ட்ரிக், தென் இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தாச்சு. இப்போ ஒரு சார்ஜு ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்குமா அப்படிங்கிறது இல்லை. ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மூவிங்கில் தான் இருக்கும். இப்போ எலக்ட்ரானோட மூமெண்ட்டை பற்றி ஸ்டடி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ இங்கே செகண்ட் லெசன்லாம் நமக்கு கொடுத்துருக்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் சார்ஜு ரெஸ்ட் பொசிஷனில் இல்லாமல் மூவிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். லெசன் நம்பர் 2, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இட் இஸ் த branch of physics which is used to study about the charges at moving. Now we have discussed electric current, and before that, what is meant by free electron? Matter is made up of atoms. Each atom consists of a positively charged nucleus with negatively charged electrons moving around the nucleus. Atoms in a metal have one or more electrons which are loosely bound to the nucleus. These electrons are called free electrons. The substance which have large number of these free electrons are called conductors. These free electrons moves random throughout the conductor at the given temperature. In general, due to this random motion, there is no net transfer of charges from one end of the conductor to the another end of the conductor, and hence no current. When a potential difference is applied by the battery across the ends of the conductor, the free electrons drifts towards the positive terminal of the battery and producing a net electric current. This is easily understandable from the given figure. எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜ்னால் என்னென்ன மாதிரியான சார்ஜ் இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஈச் அண்ட் எவரி மெட்டீரியல் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். எந்த ஒரு மெட்டீரியலுமே ஆட்டத்தால் மேடானது. ஆட்டம் அப்படிங்கிறது ஆட்டத்தில் ப்ரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். ப்ரோட்டான் ஆஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் எப்பயுமே நியூக்ளியஸில் ஸ்டேபிளாகவும், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜோட மூவிங்லேயும் இருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். இங்கே ஒரு கண்டக்டரை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான், தட் மீன்ஸ் அந்த எலக்ட்ரான் ஈஸியாக ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிற எலக்ட்ரான் தான் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் தான் ஃப்ரீ எலக்ட்ரான், அதாவது கட்டுரா எலக்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வரோம். இந்த ஃப்ரீ எலக்ட்ரானோட மூமெண்ட்னால தான் நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது. தென் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். தட் மீன்ஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸோட ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு குவான்டிட்டிக்கு பேர் தான் எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஒரு கண்டக்டரை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா அதில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே மூமெண்ட்டில் இருந்தாலும் அந்த கண்டக்டரோட ஒன் எண்டுலேருந்து அனதர் எண்டு வரைக்கும் தான் அதால் மூமெண்ட்டில் இருக்க முடியும். ஒரு கண்டக்டரோட ஒன் எண்டு டு அனதர் எண்டுக்குள்ளே மட்டுமே போக முடியுமே தவிர அதை தாண்டி போக முடியாது. இன்கேஸ் அந்த எலக்ட்ரானை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் நோக்கி ஃப்ளோ பண்ண வைக்கணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவை. இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குறோம். ஒரு மின்புலம் மூலமாகவோ இல்லை ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறது மூலமாகவோ நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியல் நோக்கி எலக்ட்ரானோட ஃப்ளோ இருக்கும். அப்போ எலக்ட்ரானோட ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னாலே எவ்வளோ டைமில் எவ்வளோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதைத்தான் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் எப்படி இருக்கும், ஒரு எலக்ட்ரானை ஃப்ளோ பண்ண வைக்க என்ன மாதிரியான கண்டிஷன் அப்படிங்கிறத
கீழே கொடுத்துருக்க டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். தி பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் கிவன் இன் தி ஃபிகர் 2.1. இந்த ஃபிகரை நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபிகரில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் ஃப்ளோ வச்சு நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு டியூப்பில், ஒரு ஃப்ளெக்சிபிள் டியூப்பில் வாட்டர் எடுத்துக்கிறோம். 2 இடத்துல 2 எண்டில் 2 பேர் நம்ம பிடிச்சிக்கிறோம். ஒருவேளை ரெண்டு எண்டுமே ஈக்குவல் ஹைட்டில், தட் மீன்ஸ் ஹைட்டு வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வாட்டரோட ஃப்ளோ இருக்காது. இது நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதா அசம்ஷன். அப்போ ஹை பொட்டன்ஷியல் அண்ட் லோ பொட்டன்ஷியல் இருந்தால் மட்டுமே தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறதுக்கு அங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். செகண்ட் டயக்ராமில் பி, வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் தி ஹை கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டு தி லோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இப்போ ஒரு ஃப்ளெக்சிபிள் டியூப்பில் நம்ம வாட்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஹைட்டு ஒரு ஹைட் அதிகமாகவும் அனதர் ஹைட்டு கம்மியாகவும் இருந்தால் தான் ஹையர் ஹைட்லேருந்து லோயர் ஹைட்டுக்கு, தட் மீன்ஸ் ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கும். இங்கே எப்படி நடக்குதோ அதே தான் இங்கே சார்ஜஸும். என்ன, நம்மளால் வாட்டரோட ஃப்ளோவை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. இங்கே சார்ஜோட ஃப்ளோவை நம்மளால் பார்க்க முடியாது. இங்கே ஹைட்டை நம்மளால் வியூ பண்ண முடியுது. அங்கே ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத விசிபிளாக நம்ம பார்க்க முடியாது. 2 எண்டு சி டயக்ராம் பாருங்கள். காப்பர் ஒயரில் ஏபி அப்படிங்கிற ஒரு 2 எண்டுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணலை. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பொட்டன்ஷியலை நம்ம அங்கே க்ரியேட் பண்ணணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, தட் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரிக் பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும், இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டயக்ராமில் ஏபி அப்படிங்கிற 2 எண்டு பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்குது. இப்போ கனெக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னாலே ஹை பொட்டன்ஷியல் அண்ட் லோ பொட்டன்ஷியல்ங்கிற ஒரு கண்டிஷன் அங்கே நாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலேருந்து லோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு நேச்சராகவே மூவ் ஆகுதோ அதே போல் இங்கே சார்ஜ் அப்படிங்கிறது ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியலில் நோக்கி போகும். ஸோ ஒரு சார்ஜ் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் நோக்கி மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ டைமில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறோம். அதை தான் இங்கே எலக்ட்ரிக் கரண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் ஏ பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இட் இஸ் ஷோன் இன் தி ஃபிகர் 2.2. உங்கள் ஃபிகர் நம்பர் 2.2 வந்து பாருங்கள். ஏ அப்படிங்கிற கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ இருக்கிறதா அங்கே காமிச்சிருக்காங்க. ஐ அப்படிங்கிற கரண்ட் இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஒரு காப்பர் ஒயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ அளவு ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைமில், யூனிட் டைம் கூட நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோவிங்கில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் கரண்ட். இட்ஸ் அ குவான்டிட்டி. இது ஒரு அளவு, இது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. கரண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இஃப் எ நெட் சார்ஜ் Q passes through any cross section of the conductor in a time t, then the current is defined as I equal to Q by T. Already I told you rate of flow of charge. So I equal to Q by T. But charge is not always constant. Hence current can more generally be defined as I average equal to del Q by del T. கரண்ட் எப்பயுமே ஒரே நேரத்தில் சேமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். சார்ஜோட ஃப்ளோவோட கவுண்டிங்கை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ we can find average current I average equal to del Q by del T, where del Q is the amount of charge that passes through the conductor at any cross section during the time interval del T. If the rate at which the flow of charges changes in time, the current also changes. The instantaneous current I defined as the limit of the average current as del T tends to 0. So I equal to limit del T tends to 0, del Q by del T also equal to dQ by dt. The SI unit of current is ampere. We can written as capital letter A or ampere. So 1 ampere equal to 1 coulomb by 1 second. That is 1 ampere of current is equivalent to 1 coulomb of charge passing through a perpendicular cross section in 1 second. The electric current is a scalar quantity. Rate of flow of charge தான் கரண்ட்னு சொல்லிட்டோம். ஸோ I equal to Q by Tன்னு எழுத முடியும். கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃப்ளோ ஆஃப் சார்ஜுங்கிறது ஒரே நேரத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால I average equal to del Q by del Tன்னு கொண்டு வர்றோம். ஸோ del Q by del Tயை லிமிட் del T tends to 0, that means change in time tends to 0 அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா dQ by dtன்னு எழுதலாம். ஸோ I equal to dQ by dt, that means
The instantaneous current can be defined as rate of change of charge. Then the SI unit of current is ampere. So 1 ampere equal to 1 coulomb by 1 second. இதிலிருந்து கரண்ட்டுக்கான டெஃபினிஷன் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் எழுதணும். The electric current in a conductor is defined as rate of flow of charge through the given cross section area. இதையும் எழுதணும். Then 1 ampere of current is equal to 1 coulomb of charge passing through a perpendicular cross section in 1 second. இதையும் எழுதணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா current is a scalar quantity. I equal to Q by T அப்படிங்கிற ஃபார்முலாவில் Q is the number of charges. We know that Q equal to NE, number of electrons. So I equal to Q by T அப்படிங்கிற ஃபார்முலாவில் Q அப்படிங்கிறது number of electron divided by time, number by number. So we can get scalar quantity. Current is a scalar quantity. இதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. இந்த பாயிண்டில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். இருந்தாலும் கரண்ட்டுக்கு டைரக்ஷன் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அதான் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லிட்டோம். அப்புறம் என்ன டைரக்ஷன் அப்படின்னா ஃபார் அவர் கன்வீனியன்ட் சர்க்கியூட் டயக்ராமில் கரண்ட்டோட டைரக்ஷன், கரண்ட்டோட ஃப்ளோ எங்கேருந்து எங்கே இருக்குங்கிற இந்த ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்தாகணும். அதனால தான் கன்வென்ஷனல் கரண்ட்டு, கன்வென்ஷனல் டைரக்ஷன். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக காலங்காலமாக கரண்ட்டோட டைரக்ஷன் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கிருந்து இங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும். அதை தான் இங்கே நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. In an electric circuit, arrowheads are used to indicate the direction of flow of current. By convention, this flow in the circuit should be from the positive terminal of the battery to the negative terminal. This current is called conventional current or simply current, and it is in the direction in which the positive test charge would move. In typical circuit, the charges that flow are actually electrons from the negative terminal of the battery to the positive. As a result, the flow of electrons and the direction of conventional current points in opposite direction, as shown in the figure 2.3. கரண்ட்டுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருந்தாலும் டைரக்ஷனை சர்க்கியூட் டயக்ராமில் நம்ம ட்ரா பண்ணணும். 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம். வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி. வித் தி மேக்னட்யூட் ஒன்லி அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேலார்னும், தி போத் மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து வெக்டாருங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்கே கரண்ட்டுங்கிறது ஸ்கேலார்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் டைரக்ஷனை நம்ம கன்வீனியன்ட்டுக்காக சர்க்கியூட் டயக்ராமில் ட்ரா பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட், கன்வென்ஷனல் மெத்தடு நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா அந்த டயக்ராமில் பாருங்கள், ஆரோ மார்க் ஐ, க்ரீன் ஆரோ மார்க்கில் ஐ அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து கரண்ட்டோட டைரக்ஷன் நம்ம ட்ரா பண்ணணும். தட் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜோட மூவ்மெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதுதான் கரண்ட்டோட டைரக்ஷன். பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்மெண்ட்டில் இருக்குமா இல்லைங்கிறத பிறகு நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படியும் சொல்லலாம், இல்லை எலக்ட்ரானோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே தெளிவான ஒரு கான்செப்டை நான் சொல்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜோட ஃப்ளோ எங்கே இருக்கோ, தட் மீன்ஸ் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து வெளியில் போகிற மாதிரி அவுட்டோர் டைரக்ஷனில் கரண்ட்டோட டைரக்ஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இல்லை எலக்ட்ரான் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம கரண்ட்டுக்கான டைரக்ஷன் நம்ம சொல்லணும். Do you know பார்க்கணும். Electric current is not only produced by the batteries. In nature, lightning bolt produces enormous electric current in a short time. During lightning, very high potential difference is created between the clouds and ground. So the charges flow between the clouds and ground. பேட்டரிங்கிற டிவைஸ் மட்டும்தான் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நேச்சராகவே லைட்னிங் போல்ட், இடிமின்னலப்போ வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி அப்படின்னா அந்த க்ளவுடுக்கும் கிரவுண்டுக்கும் இடையே இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு அங்கேருந்து நமக்கு க்ரியேட் ஆகுது. நவ் we have to know about ions. What is ions? Any material is made up of neutral atoms with equal number of electrons and equal number of protons. If the outermost electron leave the atoms, they become free electrons and are responsible for the electric current. This is already we know that. The atoms, after losing the outermost electrons, will have more positive charges and hence they are called positive ions. These ions will not move freely within the material like the free electron.
hence positive ions will not give rise to current. ஒரு நியூட்ரல் ஆட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஈக்குவல் புரோட்டான் ஈக்குவல் எலக்ட்ரான் இருந்தால் தான் அது வந்து நியூட்ரல்னே சொல்கிறோம். சப்போஸ் அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதில் எக்ஸஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்கிற அந்த கண்டிஷன்லேருந்து எக்ஸஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லிடும். அப்போ ஒரு பிளேஸில் எலக்ட்ரான் வெளியில் போயிட்டு பாசிட்டிவோட கவுண்டிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜுங்கிற இடத்துல எடுத்துகிட்டு பாசிட்டிவ் அயான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வர்றோம். அதே நேரத்தில் அந்த பாசிட்டிவ் அயான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் போல் மூமெண்ட்டில் இருக்காது. அது நியூக்ளியஸோட டைட்டாக பவுண்டாக இருக்கிற காரணத்தினால ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். எலக்ட்ரான் மட்டுமே மூவ் ஆகுது. எலக்ட்ரான் மட்டுமே கரண்ட்டோட ஃப்ளோவுக்கு காரணமாக அமையுது. ஒரு கண்டக்டரில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே ரேண்டம் மூவிங்கில் இருக்கும். அதாவது மனம் போன போக்கில் வெவ்வேறு டைரெக்ஷனில் அது பாட்டில் மூவிங்லேயே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ ரேண்டம் மூமெண்ட்டில் இருக்கிறதுனால ஒரு நெட் கரண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. நெட் கரண்ட் வேணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு பேட்டரி மூலமாகவோ இல்லை எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமாகவோ நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் டைட்டில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அண்ட் பிஃபோர் தட் ரேண்டம் மூவிங்கில் இருக்கிற எலக்ட்ரானால் ஏன் நெட் கரண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இன் எ கண்டக்டர் த சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். தீஸ் எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் ஃப்ரீலி த்ரூ த கண்டக்டர் அண்ட் கொலைட் ரிப்பீட்டட்லி with the positive ions. If there is no electric field, the electrons moves in random direction. So the direction of their velocities are also completely random direction. On the average, the number of electrons traveling in any direction will be equal to the number of electrons traveling in the opposite direction. As a result, there is no net flow of electron in any direction and hence there will not be any current. Suppose potential difference is set across the conductor by connecting the battery. An electric field E is created in the conductor. This electric field exerts a force on the electron producing a current. field அப்படி பண்ணாதப்ப எலக்ட்ரானோட டைரக்ஷன் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் நோக்கி இருந்துச்சுன்னா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டு பர்டிகுலர் டைரக்ஷன் நோக்கி இருக்கிற அதே நேரத்தில் பாசிட்டிவ் அயான்ஸோட கொலைட் ஆகும். அதனால் டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியை அதை அட்டைன் பண்ணும். ஒரு சேம் டைரெக்ஷன் நோக்கி அதால் போக முடியாது. சேம் டைரெக்ஷன் நோக்கி போகலை அப்படின்னா தேர் இஸ் நோ நெட் கரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ சேம் டைரெக்ஷனை நோக்கி போக வைக்கணும். அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். ஒரு கண்டக்டரை எடுத்துக்கிட்டு ஒன் எண்டில் பாசிட்டிவ் அனதர் எண்டில் நெகட்டிவ் டெர்மினலை கண்டக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸால் அந்த கண்ணாப்பின்னான்னு ஓடிக்கிட்டு இருக்க அந்த எலக்ட்ரானை ஒரே டைரெக்ஷன் நோக்கி ஓட வைக்கிறோம். ஒரே டைரெக்ஷன் நோக்கி எலக்ட்ரானை ஓட வச்சிட்டோம் அப்படின்னாலே அங்கே கரண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். While the ions scattered, the electrons and the change the direction of motion. Thus, we have zigzag path of the electron. In addition to zigzag motion due to the collision, the electrons moves slowly along the conductor in the direction opposite to the electric field E, shown in the figure 2.4. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸால் கண்டக்டரில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் இந்த ஃபிகர் நம்பர் 2.4 தெளிவாக கொடுத்துருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைரெக்ஷன் டுவோர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்குது. தென் மோஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடாக அங்கே பார்க்க முடியுது. இங்கே ஒரு புது டேர்மை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி, தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி, பாசிட்டிவ் சார்ஜோட டைரெக்ஷனை நோக்கி எலக்ட்ரானை இழுத்துக்கிட்டு போகிற ட்ரிஃப்ட் பண்ணுற ஒரு வெலாசிட்டி ஆர் எலக்ட்ரானோட மூமெண்ட்டுக்கு காரணமாக இருக்கிற அந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, விடி அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். தி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி acquired by the electrons inside the conductor when it is subjected to an external electric field. ஃப்ரீ எலக்ட்ரானை பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த வெலாசிட்டி, ஃப்ரீ எலக்ட்ரானோட மூமெண்ட் இருக்கிறப்ப அந்த எலக்ட்ரான் வச்சுருக்கிற அந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஒரு இழுப்பு திசைவேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்.
The drift velocity is the average velocity acquired by the electron inside the conductor when it is subjected to an external electric field. The average section is called the mean free path, denoted by tau. The acceleration A experienced by the electron in an electric field E is given by A vector equal to minus E into E vector divided by M. Since F vector equal to minus into E vector, the drift velocity Vd is given by Vd vector equal to A vector into tau. மெக்கானிக்ஸில் ஆக்சலரேஷன் A ஈக்குவல் டு V by T, ஆக்சலரேஷன் A ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இங்கே டைம் டேக்கன் தான் ஆவரேஜ் டைம் பிட்வீன் சக்ஸசிவ் கொலிஷன் அப்படிங்கிற டீங்கிற லெட்டருக்கு பதில் இங்கே டவுங்கிற மாதிரி லெட்டர் எடுத்துருக்கோம். ஸோ A ஈக்குவல் டு V by டவு, அதிலிருந்து V ஈக்குவல் டு A இன்டு டவுன்னு நம்மளால் எழுத முடியும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ட்ரிப்ட் வெலாசிட்டி Vd இஸ் கிவன் பை Vd வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் இன்டு டவு. So Vd vector equal to, what is the value of A in equation number 2.3 minus E into E vector divided by M. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Vd vector equal to minus E tau by M into E vector. In equation number 2.5 we can return as Vd vector equal to minus mu into E vector, where mu equal to E tau divided by M is the mobility of the electron and it is defined as magnitude of drift velocity per unit electric field. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கு தேவையான அந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் ட்ரிப்ட் வெலாசிட்டி. ஆர் பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டில் இருக்கிறப்ப அந்த எலக்ட்ரான் மேலே எவ்வளோ வெலாசிட்டி இருக்குதோ அதுதான் ட்ரிப்ட் வெலாசிட்டி, இழுப்பு திசைவேகம்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ Vd ஈக்குவல் டு E tau divided by M into E vector நம்ம எழுதிட்டோம். இதில் இயக்க எண் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நியூ டேர்மை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தட் இஸ் மியூ ஈக்குவல் டு E tau by M. இட் இஸ் த மொபிலிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் அண்ட் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் மேக்னட்யூட் ஆஃப் ட்ரிப்ட் வெலாசிட்டி ஃபார் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எவ்வளோ ட்ரிப்ட் வெலாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுற ஒரு நியூ டேர்ம் தான் மொபிலிட்டி. ஸோ ட்ரிப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி. அதே யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டால் எவ்வளோ ட்ரிப்ட் வெலாசிட்டின்னு நம்ம சொல்கிறோம்னா தட் இஸ் நோன் அஸ் mobility. So mu equal to modulus of Vd vector divided by modulus of E vector. SI unit of mobility is meter square divided by volt second. நோட்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். The typical drift velocity of the electron in the wire is 10 power minus 4 meter per second. If an electron drifts with this speed, then the electron leaving the battery will take hours to reach the light bulb. ட்ரிப்ட் வெலாசிட்டி, ஒரு எலக்ட்ரானுக்கான ட்ரிப்ட் வெலாசிட்டி 10 பவர் மைனஸ் 4 மீட்டர் பர் செகண்டில் இருக்கும். இவ்வளோ கம்மியான ஸ்பீடில், இவ்வளோ கம்மியான வெலாசிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைட்டை க்ளோ பண்ணுறதுக்கு பேட்டரியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் அந்த லைட்டை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மணிக்கணக்காக ஆகும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சுவிட்சை போட்டதுமே லைட்டை எரியறதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சாகணும். இங்கே பாருங்கள். தென் ஹவு எலக்ட்ரிக் பல்ப்ஸ் க்ளோ as soon as we switch on the battery. When battery is switched on, the electrons begin to move away from the negative terminal of the battery and this electron exerts force on the nearby electron. This process creates the propagating influence, that is electric field, that travels through the wire at the speed of light. பேட்டரியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் லைட்டை ரீச் பண்ணுதா? அப்படி கிடையாது. பேட்டரியிலேருந்து ஒரு எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி மூலமாக பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஸோ அங்கே ப்ராபிகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ், தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டால் ஒரு ப்ராபிகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே நமக்கு கிடைக்குது. ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி பேட்டரியிலேருந்து நம்ம கொடுக்குறோம். இன் அதர் வேர்ட்ஸ், தி எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த பேட்டரி டு த லைட் பல்ப் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ தி ப்ராபிகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால நாம் எலக்ட்ரானுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். அந்த எனர்ஜினால் அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ அப்படிங்கிறது பேட்டரியிலேருந்து லைட்டை நோக்கி போகிறதுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட்டோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான வெலாசிட்டியில் போகிறதா நம்ம இங்கே எடுத்துக்கிறோம்.
Due to this reason, the light bulb glows as soon as the battery is switched on. There is an example sum. If an electric field of magnitude 570 Newton by Coulomb is applied in the copper wire, find the acceleration experienced by the electron. Electric field கான வேல்யூ கொடுத்தாச்சு, acceleration find out பண்ணணும். So we know that A equal to EE by M. E கான வேல்யூ 1.6 into 10 power minus 19. Then capital E, electric field already given 570 Newton by Coulomb. Then mass of the electron already we know that 9.11 into 10 power minus 31. After substitute this value we can get 1.001 into 10 power 14 meter per second squared. Misconception. There is a common misconception that the battery is the source of electrons. It is not true. When the battery is connected across the given wire, the electrons in the closed circuit resulting the current. Battery sets the potential difference due to this electron in the conducting wire flow in a particular direction. The resulting electrical energy is used by the electric bulb, electric fan, etc. Similarly, the electricity board is supplying the electrical energy to our home. ஒரு காமன் மிஸ்கான்செப்ஷன் நம்மள்கிட்ட இருக்குது. அதாவது ஒரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு லைட்டை நம்ம எரிய விடணும் அப்படின்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரானை தான் பேட்டரி தருதா அப்படிங்கிறது அப்படி கிடையாது. எலக்ட்ரானோட ஃப்ளோ இருந்தால் கரண்ட் இருக்கும், கரண்ட் இருந்தால் லைட்டு க்ளோ ஆகும். அப்போ அந்த லைட்டு க்ளோ ஆகிறதுக்கு தேவையான எலக்ட்ரானை தான் பேட்டரி சப்ளை பண்ணுதா அப்படின்னா அப்படி கிடையாது. கண்டக்டரில் இருக்கிற எலக்ட்ரானை ஃப்ளோ பண்ணுறதுக்கு, ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனை நோக்கி ஓட வைக்கிறதுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் எனர்ஜியை மட்டுமே அது சப்ளை பண்ணுது. தட்ஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். தட் கிவ்ஸ் ஓன்லி எனர்ஜி டு த கண்டக்டர் டு க்ளோ பல்ப். Then second one, we often use the phrase like charging the battery in my mobile and my mobile phone battery has no charge, etc. These sentences are not correct. When we say battery has no charge, it means the battery has lost ability to provide energy or provide potential difference to the electron in the circuit. When we say mobile is charging, it implies that the battery is receiving energy from AC power supply and are not electrons. நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வேர்டு என்ன அப்படின்னா, என்னோடய மொபைல் சார்ஜிங்கில் இருக்குது, என்னோடய மொபைலில் சார்ஜே இல்லை அப்படின்னு சொல்கிறது. அந்த சென்டென்ஸே கரெக்டுன்னு சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, ஒரு வேளை அப்படி சொன்னீங்கன்னா, when you say battery has no charge, it means the battery has lost ability to provide energy. That means என்னோட ஃபுல் சார்ஜே இல்லை அப்படின்னா என்ன மீன் பண்ணணுமா, என்னோடய ஃபோனோட பேட்ரி அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை, எலக்ட்ரிக்கல் சார்ஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியே அது இழந்துட்டு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுற அந்த எபிலிட்டியே அது இழந்துட்டு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ண முடியும். ஸோ when we say mobile charging, it implies the battery is receiving energy from AC power. நம்மளோட மொபைல் பேட்டரி சார்ஜிங்கில் இருக்குது அப்படின்னா, சார்ஜ் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன மீனிங், அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, நமக்கு தேவையான எனர்ஜியை, தட் மீன்ஸ் நம்மளோட செல்ஃபோனுக்கு தேவையான எனர்ஜியை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஏசி பவர் சப்ளையிலேருந்து அது கெட் பண்ணிகிட்டு இருக்குது. In this session, what we have discussed, what is electric current, what is mean by free electron, what is drift velocity, what is mobility, then